இன்னைக்கு நம்ம பிளாஸ்ட்ன்ற படத்தை தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம கராத்தே மாஸ்டரா இருக்கிற அர்ஜுனும் சின்ன வயசுல இருந்து அவங்க பொண்ணுக்கு கராத்தே சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. இது ஒரு பெருசாகிற அவங்க பொண்ணும் எங்க யார் தப்பு பண்ணாலும் அவங்கள அடிச்சு குழந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் மினன்ஸ் கம்பெனி நடத்திட்டு வர நம்ம வருணும் கீழக்காடு வில்லேஜ்ல 1500 அடி தோண்டுனா பிளாக் ஓப்பன்ற கற்பாறை கிடைக்கும். அதோட மதிப்பு 7000 கோடி. இதனால 1500 அடி தோண்டும் போது அங்க ஏற்படுற நிலச்சரிவால அங்க சுத்தி இருக்கிற 1300 பேர் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த இதை மறைக்கிறதுக்காகவே அங்க இருக்கிற அரசியல்வாதிக்கு 1000 கோடி தரதா டீல் பேசிடுறாரு. இதனால வரணும் அவர்கிட்ட இருக்கிற 1000 கோடி ரூபாய் பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துறதுக்கு ப்ரூஃபா ஒரு 100 ரூபாய் நோட்டு வாங்கி வச்சிருக்காருங்க. ஆனா அந்த 100 ரூபாய் நோட்டோ எதிர்பாராத விதமா நம்ம அர்ஜுனோட ஃபேமிலி கிட்ட வந்து சேர்ந்துருதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. கராத்தே மாஸ்டரா இருக்கிற நம்ம ராஜாவோட ஒய்ஃப் நீலவேணியும் ஹோம் மேக்கரா இருக்காங்க. அவருக்கு நிலான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. ராஜாவோட தம்பியோ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காருங்க. ஒரு நாள் நிலாவோ ரோகன் தன்னை அடிச்சுதா சொல்லி அவங்க அப்பா ராஜா கிட்ட சொல்றாங்க. அப்ப ராஜாவோ ரோகன் மேலதான் தப்பு இருக்கிறதுனால அவங்க பொண்ணு நீலாவை திருப்பி அடிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதனால நிலாவோ லைட்டா ரோகனோட வயிற்றுல குத்துறாங்க. ஆனா ரோகனோ வெயிட்டா நம்ம நிலாவோட வயிற்றுலயே எட்டி வளைச்சிடறாங்க. இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொன்ன உடனே அவரும் நிலா கிட்ட எப்போதும் நானும் உங்க அம்மாவும் கூட இருக்க முடியாது, நீ தான் உன்னை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரே அவங்க பொண்ணு நிலாவுக்கு கராத்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கராத்தே நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிலாவோ ரோகனை அடிச்சு பொழந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நிலாவோ கராத்தே சாம்பியன்ஷிப் மேட்ச்ல கலந்துக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவங்க தோத்து போயிடுறாங்க. தோத்து போனதால நிலாவால நைட்டு தூங்கவே முடியலங்க. இதனால ராஜாவோ நிலா கிட்ட நானும் மொத்தம் 34 மேட்ச் கலந்துருக்கேன், அதுல ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தேன், அன்னைக்கு என்னால நைட்டு தூங்கவே முடியல, ஆனா இதே மாதிரி தூங்காம இருக்கிற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு வெறியில நான் ஃபைட் பண்ணனால அதுக்கப்புறம் நான் எந்த மேட்சுமே தோக்கவே இல்லை, அதே மாதிரி நீ ட்ரை பண்ணுன்னு அவர் ஐடியா கொடுக்குறாங்க. இதனால நிலாவோ அவங்களோட அடுத்த மேட்ச்லயே ஜெயிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நிலாவோ அவங்க சித்தப்பா கிட்ட எனக்கு எங்க அப்பா கராத்தே சொல்லி கொடுத்த மாதிரி எங்க அப்பாவுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சித்தப்பாவோ உங்க அம்மாவோட அப்பா தான் அவருக்கு கராத்தே சொல்லி கொடுத்தாரு, அது மட்டும் இல்ல உங்க அப்பா 34 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தோத்ததா சொன்னார்ல, அது வேற யாரும் கிடையாது, உங்க அம்மா நீலவேணி கிட்ட தான் உங்க அப்பா தோத்ததா சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஹோட்டல்ல சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க சாராயம் காய்ச்சறத மாட்டி விட்ட பாஸ்கர் ஒருத்தரோட பையனும் அந்த ஹோட்டலுக்கு வராருங்க. இதனால அதுல ஒருத்தரும் அந்த பையனை அடிக்க போறாரு. அப்ப சாப்பாடு வாங்குறதுக்காக நிலாவை கூட்டிட்டு வராங்க. ராஜாவோ இத பார்த்த உடனே அந்த ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அந்த பையனை காப்பாத்துறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது நிலாவும் அவங்க அப்பா கிட்ட அந்த பையனை உனக்கு யாருன்னே தெரியாது, எதுக்காக அவனை காப்பாத்துன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ என் தங்கச்சின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு 9-10 வயசுல இருக்கும் போது என் தங்கச்சிக்கு ஒரு தப்பு நடந்துச்சு, அப்ப சுத்தி இருந்தவங்க எல்லாம் தட்டி கேட்டிருந்தாங்கன்னா என் தங்கச்சி இன்னொரும் உயிரோட இருந்திருப்பா, அது மட்டும் இல்ல என் தங்கச்சி பேர் நிலாவை தான் உனக்கும் வச்சிருக்கதாகவும் சொல்றாரு. அதனால தட்டி கேட்கறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை, எங்க யாருக்கு என்ன தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நம்ம தட்டி கேட்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நிலாவும் ஓகேன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு பஸ்ல போயிட்டு இருக்க ஒரு வயசான அம்மாவும் அவங்க ஏரியா அரசியல்வாதிக்கு போன் பண்ணி என்னோட ஹஸ்பண்டோ ஆட்டோ ஓட்டி சிறுக சிறுக சேர்த்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு பிளாட்டை வாங்கி போட்டாங்க, அந்த பிளாட்டை வித்து தான் என் பொண்ணோட கல்யாணம் நடத்தணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் சுந்தரத்தோட ஆளுகளோ அந்த பிளாட் பேர்ல போலி பத்திரம் ரெடி பண்ணி இப்ப அவங்க பிளாட் அதை சொல்றத மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரிஜினல் பத்திரத்தை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலனா என் பொண்ணை கொண்டுருவேன்னு மிரட்டுறாங்க. அதனால நீங்க சுந்தரத்துக்கிட்ட பேசி பார்க்க முடியுமான்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க. ஆனா அந்த அரசியல்வாதியோ அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க, அவங்க சொல்ற மாதிரியே நீங்க செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. ஆனா உண்மையா அந்த அரசியல்வாதி கிட்ட நம்ம சுந்தரமும் அந்த பிளாட்டை வித்தா 10% கமிஷன் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு, அதனாலதான் அந்த அரசியல்வாதி இப்படி பேசியிருக்காருங்க. அப்ப அதே பஸ்ல முன்னாடி உட்காந்துருக்க நிலாவோ அந்த அம்மா பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. இதனால அந்த அம்மா கரெக்டா சுந்தரம் வீட்டுக்கு போகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே வர நம்ம நிலாவோ சுந்தரத்தையும் அவங்க ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அவங்க ஆட்கள் மூலமாவே அவங்க கையில வச்சிருக்க போலி பத்திரத்தை கிழிச்சு போட வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் நிலாவோ அந்த அம்மா கிட்ட இனிமேல சுந்தர ஆட்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பியும் வச்சிடறாங்க. இந்த பக்கம் டெக்ஸ்டஸ் மினரல்ஸ் கம்பெனி நடத்திட்டு வர்ற நம்ம வருணும் அவர் எந்த இடத்துல மைனிங் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அவங்க வெடி விபத்துல தான் இறந்து போயிட்டாங்கன்னு கேஸையும் மாத்திட்டு அந்த இடத்த அப்படியே ஆக்கிரமிச்சிருவாருங்க. இப்படிதான் முக்காவாசி இடங்களை அவர் ஆக்கிரமிச்சு மைனிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரோட நெக்ஸ்ட் டார்கெட்னு பாத்தீங்கன்னா கீழக்காடுன்ற மலை கிராமங்க. அங்க 1500 அடி தோண்டுனா பிளாக் ஓப்பன்ன்ற ஒரு கல்பாறை கிடைக்கும், அதோட மதிப்பு 7000 கோடிங்க. ஆனா அந்த கிராமத்துல 1500 அடி தோண்டினா
நிலச்சரிவு ஏற்படுறதுனால சுற்றி இருக்கிற 1300 பேரும் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காரணத்தினால அங்க தோன்றதுக்கு கவர்மெண்ட் நிச்சயமா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு, கார்த்திகேயன் என்ற சோசியல் என்விரான்மெண்டலிஸ்டோ நம்ம பண்ற ப்ராஜெக்டை பத்தி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வராரு. அதனால அவரையும் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் நிலாவோ கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரீ டைம்ல சித்தப்பா கூட சேர்ந்து மெடிக்கலையும் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அக்கா கூட சேர்ந்து கராத்தையும் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ராஜாவோட கராத்தே கிளாஸ்ல ஏற்கனவே 2 பாத்ரூம் உள்ள இருந்தாலும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமானதுனால வெளியவே ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்காக பிளான் பண்றாங்க. அதுக்காக ஆட்கள் மூலமா பெரிய குழியையும் தோன்றாங்க. இது ஒரு பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கிறவரோ அந்த ஸ்டேஷன்ல புடிச்சு வச்ச 1/2 கிலோ கஞ்சா தொலைஞ்சு போனதுனால அதே மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக பாண்டியன்னு ஒரு ஆளுக்கு கால் பண்றாருங்க. ஆனா பாண்டியோ இப்ப என்கிட்ட ஸ்டாக் இல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐனாவரத்துல இருக்காரு, நான் சொன்னேன்னு ஐனாவரத்துல போய் வாங்கிக்கணும் அவங்க கிட்ட சொல்றாரு. இதை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அவங்களுக்கு கால் பண்ற ஒய்ஃபோ போன தடவை தான் பையனோட ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் இங்க வரல, இந்த தடவையாவது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்றாங்க. அவரும் வரேன்னு சொல்றாருங்க. அப்ப ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா காலையில ஷெனா நகர்ல ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ண ஒரு ஆளை புடிச்சு வச்சிருக்காங்க. இது கேட்ட உடனே இன்ஸ்பெக்டரோ கான்ஸ்டபிள அந்த ஆளோட கையை இழுத்து பிடிக்க சொல்லி அந்த கையிலேயே இன்ஸ்பெக்டரோ பயங்கரமா லட்டியால அடிக்கிறாருங்க. இந்த பக்கம் செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல ஜெயிலுக்கு போன டோபியோ 6 மாசம் கழிச்சு இப்பதான் அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்ப அவங்க ஒய்ஃப் கொடுத்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் அது உப்பு இல்லாதனால கோவப்பட்டு உடனே உப்பு எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆனா அவங்க ஒய்ஃபோ நீயே எடுத்து போட்டுக்கோன்னு சொல்றாங்க. இதனால கோவம் அடையிற நம்ம டோபியோ அவங்க ஒய்ஃபை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அப்ப அவங்க ஒய்ஃபோ 6 மாசமா நம்ம தங்கி இருக்க வீட்டுக்கு வாடகையே கட்டல, தைரியம் இருந்தா அந்த 6 மாசம் வாடகையை ஓனர் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த கோபத்தை காட்டுன்னு கேவலமா பேசிடுறாங்க. இதனால சாப்பிடாமலே நம்ம டோபி வெளியே போயிடுறாருங்க. உடனே டோபியோ அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கிருபாகரன் கேங்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னியே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நானே கூட்டு போய் உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் நிலா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்ல அவங்க உட்கார்ந்து இருக்க சிஸ்டத்துல இருந்து வேற ஒரு சிஸ்டத்துல டீம் லீடர் உட்கார சொன்னதா போய் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் தெரியுதுங்க அதுக்கு நேரா தான் மேனேஜரோட கேபின் இருக்கு. அவர் ஸ்கிரீனை திறந்தாலே இவங்களை பாக்குறதுக்காக தான் அவர் அங்க உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு வரணும் அந்த கீழக்காடு வில்லேஜை சேர்ந்த அரசியல்வாதியை மீட் பண்றாரு. அவரும் கவர்மெண்ட் பெர்மிஷனோட 300 ஃபீட் தோன்றதுக்கு அலோட் இருக்கு, அதுக்கான லெட்டரை நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க எவ்வளவு வேணாலும் தோண்டிக்குங்க. இதனால நிலச்சரிவு ஏற்பட்டு அங்க இருக்கிற மக்கள் இறந்து போயிட்டா அவங்களுக்கும் உங்க மைனிங்க்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம நான் பார்த்துப்போம். ஆனா அதுக்கு உங்க 7000 கோடி ப்ராஜெக்ட்ல எனக்கு 1000 கோடி ரூபாய் ஒயிட் மணியா கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. வேற ஆப்ஷன் இல்லாம வரணும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் வரணும் ஆப்ரஹாம்னு ஒருத்தருக்கு போன் பண்ணி என்கிட்ட இருக்கிற 1000 crores பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்தி ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல போடணும்னு சொல்றாரு. அவரும் பண்ணிக்கலான்றாருங்க. இதுக்கப்புறம் வரணும் கிருபாகரனுக்கு போன் பண்ணி கார்த்திகேயன்ற சோசியல் என்விரான்மெண்டலிஸ்ட போட்டு தள்ளணும்னு சொல்றாருங்க. உடனே நம்ம கிருபாகரனும் அவர் தம்பியும் அவங்க ஆட்களையும் கார்த்திகேயனோட வீட்டுக்கு அனுப்புறாரு. கிருபாகரனோட தம்பியும் அவங்க ஆட்களும் வீட்டுக்கு வரும்போது கார்த்திகேயனோட ஒய்ஃப் மட்டும் இருக்கிறதுனால அவங்கள முதல்ல போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம கார்த்திகேயனும் ஸ்கூல்ல இருந்து அவங்க பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வராருங்க. அப்ப ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குற அவங்க ஒய்ஃபை பார்த்து இவங்க 2 பேருமே ஷாக் ஆறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நம்ம கிருபாகரோட தம்பியும் அவங்க ஆட்களும் நம்ம கார்த்திகேயனையும் அவங்க பொண்ணையும் கொண்டுடுறாங்க. இங்க ஆபிரகமும் நம்ம வரும் கொடுத்த 1000 crores பிளாக் மணியை ஒரு குரூப் கிட்ட கொடுக்குறாரு. அவரும் வாங்கிக்கிட்டு ஒரு ப்ரூஃபுக்காக ஒரு 100 ரூபா நோட்டை நம்ம ஆபிரகாம் கிட்ட கொடுக்குறாரு. இந்த நோட்டை நாங்க கொடுக்குற அட்ரஸ்ல இருக்கிற துபாயில இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே நீங்க சொல்ற 1000 crores நீங்க சொன்ன ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல ஒயிட் மணியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஆபிரகாமும் அந்த 100 ரூபா நோட்டை வாங்கி அவரோட பர்ஸ்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஒரு குரூப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி கார்த்திகேயனும் ஆத்துல நாங்க மணல் அள்ளும் போது எங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிட்டாரு. அவரை பழி வாங்குறதுக்காக தான் அவரையும் அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் கொன்னதா சொல்லிட்டு ஒரு குரூப் சரண்டர் ஆகுதுங்க. ஆக்சுவலி நம்ம கிருபாகரன் தான் அவங்களோட தம்பியும் அவங்க குரூப்பும் மாட்டிக்க கூடாதுன்னு இந்த குரூப்பை அனுப்பிச்சு வச்சிருப்பாரு போல இருக்கு. இதுக்கப்புறம் நீலாவோ ஒர்க் முடிஞ்சு கேப்ல ஏறும் போது தான் அங்கிருந்து வேகமா ஓடி வர நம்ம மேனேஜரோ நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இந்த கேப்ல தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு நேரா நம்ம நீலாவை பக்கத்துல உட்காராருங்க. அப்ப காருக்கு முன்னாடி இருக்கிற எம்ப்ளாயி ஒரு இடத்துல இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம மேனேஜரோ நான் நினைச்சா உனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தர முடியும்னு சொல்லிட்டு நீலாவோட தொடையிலேயே கைய வைக்கிறாங்க. அப்ப நம்ம நீலாவோ டிரைவர் கிட்ட வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு காருக்குள்ள வச்சு மேனேஜரை புலந்து எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட
சொல்லி டோரை ஓபன் பண்ண சொல்லி வெளியவும் தள்ளி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் டிரைவரோ முன்னாடி உட்காந்து வரீங்களான்னு நம்ம மேனேஜர் கிட்ட கேட்க, நானே எப்பயாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுனால டிரைவரும் கேப் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் வீட்டுல ராஜாவோட தம்பியோ ராஜா கிட்ட, நான் கோயிலுக்குலாம் போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் நீ மெடிக்கலை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. அப்ப நீலவேணியோ ராஜா கிட்ட, கல்யாண ஆலயத்துல நம்ம பொண்ணோட போட்டோவை பார்த்து சொந்தக்கார பையனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், அவங்க பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ராஜாவும் நம்ம பொண்ணோட சம்மதம் இருந்தா வர சொல்லுன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நைட்டு பெரம்பூர் இன்ஸ்பெக்டரோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ண பையனை பிடிச்சி வச்சிருக்காருங்க. அப்ப அந்த பையனும், எனக்கு பர்த்டே எங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குடிச்சேன், இது என் அப்போட வண்டி, நான் அது வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னா என்ன தொலைச்சிருவாருன்னு சொல்றாங்க. இதனால இன்ஸ்பெக்டரோ ஃபைனை கட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. உடனே அவரும் ஃபைனை கட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போகும்போது பின்னாடியே இன்ஸ்பெக்டரே பார்த்துக்கிட்டு போறதுனால கார் வரும்போது குறுக்க விட்டுறாருங்க. அப்ப அந்த கார்காரரோ இவரை இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை போய் இடிச்சு காரை நிறுத்திடுறாருங்க. அப்ப காருக்குள்ள ஸ்டீரிங் வீல்ல தன்னோட தலை அடிபட்டு மயங்கி கிடக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, ஆபிரகாம் தான். உடனே இன்ஸ்பெக்டரும் ஆபிரகாம் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாருங்க. உடனே இந்த விஷயம் வருணுக்கு தெரிஞ்சது. வருணும் கிருபாகரனுக்கு போன் பண்ணி போலீஸ் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தாகணும்னு சொல்லிடுறாரு. இதனால கிருபாகரனும் அவங்க தம்பியையும் அவங்க ஆட்களையும் அனுப்புறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிருபாகரனோட தம்பியும் அவங்க ஆட்களும் முகமூடி போட்டுட்டு உள்ள வரும்போதே அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரும் நம்ம அபிரகாம் தான் அவங்க கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே நீங்க கிட்ட நெருங்குனீங்கன்னா அவரை சுற்றுவேன்னு மிரட்டுறாருங்க. ஆனா அதையும் மீறி கிருபாகரோட ஆட்கள் 2 பேரும் முன்னாடி வர்றதுனால இன்ஸ்பெக்டரும் நம்ம ஆபிரகாமோட காலிலே சுட்டுறாங்க. இதை பார்த்த உடனே கிருபாகரோட தம்பியும் அவங்க ஆட்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் டாக்டரோட ஹெல்ப்போட ஆபிரகாம் கால்ல இருந்து புல்லட்டை எடுத்துடுறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டரோ, இவ்வளவு பேர் இவனை தூக்கம் வந்திருக்குதுன்னா இவன் கிட்ட ஏதோ பெருசா இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல்ல செக்யூரிட்டியை டைட்டன் பண்றாருங்க. இதுக்கப்புறம் ஆபிரகாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட போட்டோ எடுத்து எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்புறாருங்க. அப்புறம் கிரைம் ரெக்கார்ட்ஸ்ல இவரோட பேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. இதுக்கப்புறம் ஆபிரகாம் கண் முடிச்சா எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் நிலாவோ ஒரு அம்மாவுக்காக சுந்தரத்தையும் அவங்க ஆட்களையும் போட்டு அடிச்சாங்கல்ல, சுந்தரமும் நம்ம நிலா ஏரியாக்காரர் ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ஏரியாக்காரரோ நேரா நம்ம நீலவேணி கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நிலா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்றங்களா சுந்தரம் விட்டுட்டு போயிட்டான், அதனால அடங்கி இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நிலா கிட்ட நீலவேணியும், இதுக்கப்புறம் நீ யாராவது அடிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தா உன் கூட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு கால் வந்து அவர் திரும்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தா அவர் காவலுக்கு போட்டிருந்த நிறைய போலீஸ் இறந்து கிடக்குறாங்க, ஒரு சில பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. அப்ப அதுல ஒருத்தர் கிட்ட விசாரிக்கும் போதுதான் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சா நம்ம ஆபிரகாம் தான் இதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிருக்காருன்னு அவருக்கு தெரிய வருதுங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருந்து எந்திக்கிற நம்ம ஆபிரகாமும் நிறைய பேரை சுட்டு கொண்டுட்டு சில பேரை அடிச்சு போட்டுட்டு ரோட்டு கிட்ட வராரு. அப்ப பைக்ல வர ஒரு ஆளை சுட்டு கொண்டுட்டு அவரோட பைக்கை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காருங்க. இதுக்கப்புறம் கிருபாகரனோட வீட்டுல தான் அந்த ஆபிரகாம் இருக்காரு. அங்க இருந்து வருணுக்கு கால் பண்ற அவரோ, அந்த 100 ரூபா நோட்டு என்கிட்ட தான் இருக்கு, நீ மட்டும் துபாய்க்கு பிரைவேட் ஜெட்டுக்கு ரெடி பண்ணா நான் உடனே வேலையை முடிச்சிடுறேன்னு சொல்றாருங்க. இது ஒரு வீட்டுல நீலவேணியும் நம்ம நிலா கிட்ட எனக்காக இவரை யாரையும் அடிக்காம இருன்னு சொல்றாங்க. உடனே நம்ம நிலாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. எங்க டோபியோட ஃப்ரெண்டோ டோபிய கிருபாகரன் கேங்ல ஜாயின் பண்ணி விடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப ஆபிரகாமுக்கு கால் பண்ற அவரோட டாக்டரோ, கால்ல குண்டடி பட்டதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டெயின் பண்ணிருக்கிறதுனால நர்வ்ஸ் டேமேஜ் ஆனா பேரலைஸ் ஆயிடும், அதனால நான் கொடுக்குற டேப்லெட்ஸை 1 வாரம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல் ஷாப்ல தரமாட்டாங்கன்னு சொல்றாருங்க. இதனால ஆபிரகாமும் நம்ம கிருபாகரன் கிட்ட, நான் கொடுக்குற டேப்லெட்ஸை மெடிக்கல் ஷாப்ல பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தரமாட்டாங்க, அதனால கத்தியை காமிச்சு மிரட்டி வாங்கிட்டு வர சொல்றாரு. அது முக்கியமா உன்னோட ஆளை அனுப்பாம யாராவது வேற ஒரு ஆளை அனுப்புன்னு சொல்றாருங்க. அந்த சமயத்துலதான் டோபி வந்திருக்கிறதுனால டோபி எப்படின்னு நம்ம கிருபாகரன் விசாரிக்கிறாரு. அப்ப டோபியோ நம்ம கிருபாகரன் கிட்ட, நான் செயினை அடிச்சுட்டு 2 வாரம் என்ன போலீஸ் பிடிக்காததுனால ஒரு சேட்டு கடையில அந்த செயினை விற்க போனேன், ஆனா அந்த சேட்டோ போலீஸ் கிட்ட மாட்டி விட்டான், இதனால 6 மாசம் ஜெயில இருந்துட்டு ரிலீஸ் ஆன நாளே அந்த சேட்டை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனதா சொல்றாருங்க. இதனால கிருபாகரனும் அந்த டேப்லெட்ஸை வாங்கிட்டு வர சொல்லி டோபியை அனுப்புறாருங்க. அந்த நேரத்துல மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறது நம்ம ராஜா தாங்க. அப்ப அங்க வர நிலாவோ சாப்பிடறதுக்காக அவங்க அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க மெடிக்கல் ஷாப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர டோபியோ நம்ம நிலா கிட்ட கத்தியை காட்டி அந்த டேப்லெட்ஸை கேட்கறாங்க. அந்த நேரத்துல நிலாவுக்கு அவங்க அம்மா கால் பண்றதுனால இவங்களும் சண்டை போடாம அந்த டேப்லெட்டை எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த டேப்லெட் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புற சமயத்துல தான் டோபிக்கு அவங்க ஒய்ஃப் திட்டினது ஞாபகம் வருது. இதனால மறுபடியும் திரும்ப வந்து நம்ம நிலா கழுத்துல போட்டிருக்க செயினை கத்தியால மிரட்டி கேட்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல கோவம் அடைகிற நம்ம நிலாவோ அந்த கத்தியை பிடுங்கி நம்ம டோபியோட கையிலேயே குத்திடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம டோபியை அவங்க அடிச்சும் போட்டுடுறாங்க. இங்க ஸ்டேஷன்ல
இன்ஸ்பெக்டருக்கோ நம்ம ஆபிரகாம் பத்தி கிரைம் ரெக்கார்ட்ஸ்லயும் இல்ல, அதே மாதிரி ஒரு போட்டோ அனுப்பிச்ச ஸ்டேஷன்ல இருந்தும் எந்தவித தகவலும் வரங்க. இந்த நேரத்துல தான் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு ஸ்டெயின் ஸ்நாச்சிங் ட்ரை பண்ண டோபியை புடிச்சு வச்சிருக்கதா கால் வருதுங்க. அப்ப ஸ்பாட்டுக்கு வர கான்ஸ்டபிளும் அவங்களோட டீமும் நம்ம டோபியை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துறாங்க. அப்ப அங்க இருக்கிற நம்ம நிலா கிட்ட ஏதாவது பெரியவங்களை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க, அப்பதான் எஃப்ஐஆர் ரிப்போர்ட் பயன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் நான் என் அப்பாவை கூட்டிட்டு வரதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம டோபியோ பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் போனை எடுத்து நடந்தது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற நம்ம கிருபாகரன் கிட்ட சொல்லிடுறாருங்க. அப்ப ஆபிரகாமோ கிருபாகரன் கிட்ட சப்போஸ் அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா, அந்த டேப்லெட்ஸை வச்சு நான் இங்க இருக்கிறத அவங்க கெஸ் பண்ணிட்டாங்கன்னா டோபியை மிரட்டியே உன்னை பிடிச்சிருவாங்கன்னு கிருபாகரன் கிட்ட சொல்றாருங்க. இதனால முதல்ல டோபியை கொள்ளலான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே நம்ம ஆபிரகாம் 19 போலீஸ் சுட்டு கொண்டிருக்கிறதுனால இனிமேல போலீஸ் எதையும் கொல்ல வேண்டாம், அதனால நம்ம நிலாவையும் அவங்களோட ஃபேமிலியும் போட்டு தெளியலான்னு முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் கிருபாகரனும் அதே ஏரியால இருக்கிற எலிக்கு போன் பண்ணி நம்ம நிலாவோட ஃபேமிலியை விசாரிக்கிறாங்க. எலியோ இன்னொருத்துக்கு போன் பண்ணி நம்ம நிலா ஃபேமிலியை பத்தி கேட்க, அவரோ அங்க திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, அப்ப நிலாவோட அப்பா கராத்தே மாஸ்டர் தான் சொல்றாரு. ஆனா அந்த சத்தத்துல நம்ம எலிக்கு ஹெட் மாஸ்டர்னு கேட்டுருதுங்க. இதனால எலியோ கிருபாகரனுக்கு போன் பண்ணி அப்பா ஹெட் மாஸ்டரா இருக்காரு, ஒய்ஃப் ஒரு பொண்ணுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே கிருபாகரனோட தம்பி சிவாவோ 5 பேரை மட்டும் கூட்டிட்டு நேரா நிலாவோட வீட்டுக்கு வராரு. அவங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்காருங்க. அப்ப ஒருத்தர் ஓடி வந்து நம்ம நிலாவை அடிக்க ட்ரை பண்ணும் போது நிலாவோ அவங்கள அடிச்சு எட்டி உதைக்கிறதுனால கிச்சன்ல போய் விழுகிற அவரோ முதுகுல அருவாமனை குத்துறதுனால அவர் இறந்து போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நபரோ சுத்தியில தூக்கிட்டு வந்து நம்ம நீலவேணியை அடிக்க ட்ரை பண்றாங்க. நீலவேணியோ அவங்கள தடுத்து அவர்கிட்ட இருந்து சுத்திய புடுங்கி அவரோட முகத்திலேயே சுத்தியால அடிக்கிறாரு. கீழே விடுகிற அவரோ ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நபரோ கத்தியை எடுத்துட்டு வந்து நம்ம ராஜாவை அடிக்க ட்ரை பண்றாரு. ராஜாவோ அவரை அடிச்சுட்டு அந்த கத்தியாலேயே குத்த போறாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல கத்தியை கீழே போட்டுறாருங்க. ஆனா அந்த நபரோ மறுபடியும் அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து நம்ம நிலாவை குத்த ட்ரை பண்றாரு. இதனால ராஜாவோ அதே கத்தியை எடுத்து அவர் கழுத்துல லைட்டா சீவி விட்டுறாரு. இதனால அவரு அடிபட்டு கீழே வந்திருக்காரு தவிர இன்னும் சாகலைங்க. அந்த சமயத்துலதான் நம்ம நீலவேணியும் நான் வேணா அந்த 2 பேரும் கொன்ன பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன், நீங்க நம்ம பொண்ணை பாத்துக்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ராஜாவோ உயிரோட இருக்கிற இந்த ஆள் நம்மள மாட்டி விட்டுருவான், அதனால இந்த 3 பேரையும் கொன்னுட்டு பாத்ரூம் தோண்டப்பட்ட அந்த குழிக்குள்ளேயே போட்டு புதைச்சிடலான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நீலாவோ இன்னும் 2 பேர் ஒளிஞ்சிருக்காங்க, அவங்களும் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்களையும் கொண்டு அதே குழியில புதைச்சிடலான்னு சொல்றாங்க. உடனே இவங்க கதவை சாத்துறாங்க. இப்போ மறைஞ்சு இருக்கிற நம்ம சிவாவும் இன்னொரு ஆளும் நேரம் ஓடி வராருங்க. அப்ப நிலாவும் நீலவேணியும் சேர்ந்து அவங்கள அடிச்சு போட்டு தள்ளிடுறாங்க. இங்க ஆபிரகாமோ அவர் 100 நோட்டு வச்சிருந்த பர்ஸை காணும்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தரோ கீழே இருந்த பர்ஸை நான் தான் அந்த டேபிள்ல வச்சதா சொல்றாரு. ஆனா அந்த டேபிள்ல இப்ப பர்ஸ் இல்லைங்க. அப்ப கீழே ஒரு பர்ஸ் கிடக்கு, அந்த பர்ஸை பார்த்தா அது நம்ம சிவாவோடதுங்க. அப்ப நம்ம சிவாவோ அவரோட பர்ஸ் கீழே வந்தது தெரியாம டேபிள்ல இருக்கிறதா தன்னோட பர்ஸ் நினைச்சிட்டு ஆபிரகாம் பர்ஸை எடுத்துட்டு போயிருக்காருங்க. ஆனா இங்க நம்ம நிலாவோட ஃபேமிலியோ அது தெரியாம அவங்க கொன்ன அந்த 5 பேரையுமே அந்த பாத்ரூம் தோண்டப்பட்ட குழியில போட்டு புதைச்சிடுறாங்க. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் கிருபாகரனும் போன அந்த 5 பேருக்கும் போன் பண்ணி பார்த்ததுல போனை யாருமே எடுக்காதனால நம்ம இருக்கிற இடம் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ஆபிரகாமையும் அவங்க ஆட்களையும் கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இங்க வரும் கம்பெனியில ஒர்க் பண்ற ஒரு ஆளோ வேற ஒரு கம்பெனி ஓனரை மீட் பண்ணி அந்த 7000 கோடி ப்ராஜெக்டை பத்தி சொல்லி அதிக பணம் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது எடுக்கிறதுக்கு வழி பாருங்கன்னு ஐடியாவும் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட வருணும் அவரை அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டு அங்கேயே அடிச்சு கொண்டுறாருங்க. இங்க கிருபாகரனும் எலிக்கு போன் பண்ணி போன என் தம்பி அவன் ஆட்களும் இன்னும் வரல, அப்படி என்ன ஆச்சு பாருன்னு சொல்லி அனுப்புறாருங்க. அப்ப எலியோ 2 தெருக்கு முன்னாடியே அவங்க வந்த ஜீப்போ பஞ்சர் ஆகி நிக்கிறதா பாக்குறாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா சிவாவும் அவங்க ஆட்கள் வரும்போது 2 தெருக்கு முன்னாடியே அவங்க ஜீப்பு பஞ்சர் ஆயிருது. அப்ப வீடு பக்கத்துல தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க நடந்துதான் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் ராஜாவோ டோபி மேல போட போற கேஸை டிராப் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு நிலாவை கூட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த நேரத்துல வீட்டுக்கு வர எலியோ அங்க இருக்கிற நம்ம நீலவேணியும் கூலா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க இந்த வீட்டுக்கே வரல, அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க வண்டியை பஞ்சர் ஆக்கி யாரோ அவங்கள தூக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரா நம்ம கிருபாகரனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாருங்க. இதனால கிருபாகரனும் நம்ம சிவா கூட இருக்கிற ஆளுகள் கிட்ட யாராவது நம்ம சிவாவை தேடி வந்தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு காலையில கூட
நம்ம பெரம்பூர் ஸ்டேஷன் எஸ்ஐ நம்ம சிவாவை தேடி வந்ததா சொல்றாங்க. ஆக்சுவலி ஆரம்பத்திலேயே நம்ம பெரம்பூர் எஸ்ஐயோ 1/2 கிலோ கஞ்சாவை தொலைச்சதுனால நம்ம பாண்டி கிட்ட கேட்டிருப்பாரு. பாண்டி தான் சிவா கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐய அங்க அனுப்பிச்சிருப்பாருங்க. ஆனா அந்த நேரத்துல சிவா இல்லாதனால கொஞ்சம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அந்த எஸ்ஐய அவர் ஃப்ரெண்டு அங்க இருந்து அனுப்பிச்சிருக்காரு. ஆனா இந்த விஷயத்த கேட்கிற நம்ம கிருபாகரனும் டோபி விசாரணையில எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அது மூலமா நம்ம ஆபிரகாம தூக்குறதுக்காக தான் அவரோட தம்பியையும் அவங்க ஆட்களையும் போலீஸ் தூக்கி இருக்கிறதா தப்பா நினைச்சிடறாரு. இந்த நேரத்துல பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர நம்ம ராஜாவும் நிலாவும் அவங்க டோபி மேல போட போற கேஸை டிராப் பண்றதா சொல்றாங்க. இதனால கான்ஸ்டபிளும் நம்ம டோபி மேல போட போற கேஸை டிராப் பண்ணதா நேரா போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. அவர் சொல்ல போற சமயத்துலதான் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ற நம்ம கிருபாகரனும், உன் வைஃபையும் பையனும் நாங்க தூக்கிட்டோம், நம்மளனா நான் அனுப்பிச்ச வாட்ஸ்அப் வீடியோவை பாரு, இன்னும் 1 hour டைம்ல நீ தூக்கி இருக்கிற என் தம்பியும் எங்க ஆட்களையும் ரிலீஸ் பண்ணலனா உன் பையனையும் உன் வைஃபையும் நாங்க கொண்டுருவோம்னு சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டரோ நான் உன் தம்பியை தூக்கவே இல்லைன்னு சொல்றாருங்க. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், ஏற்கனவே நீ கஸ்டடியில இருக்கிற டோபியை விசாரிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்ப, அதனால உனக்கு 1 hour தான் டைம் தரேன், இல்லைன்னா உங்க வைஃபையும் உன் பையனையும் கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சிடறாரு. இல்லைன்னா இன்ஸ்பெக்டரோ கிருபாகரனை ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை நம்ம டோபி கிட்ட காமிச்சு அவர் கிருபாகரன் அவர் தேடுறது அவர் தம்பி சிவான்னு தெரிஞ்சுக்கிறாருங்க. அப்ப அவர் எங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம டோபிக்கு தெரியலன்னு சொல்றாரு. அப்ப இன்ஸ்பெக்டரோ பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட நம்ம கிருபாகரன் அவங்க ஃபேமிலியை புடிச்சு வச்சிருக்கதையும் அவர் டிமாண்ட் பண்றதையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ராஜாவும் நிலாவும் அதை கேட்டுறாங்க. இங்க வரும்னு ஆப்ரஹாமுக்கு கால் பண்ணி பிரைவேட் ஜெட் லேண்டிங்க்கு பர்மிஷன் கிடைக்காதனால பேசஞ்சர் பிளைட் மூலமா என் மேனேஜரே அனுப்பலான் இருக்கேன், அதனால அங்க வர மேனேஜர் கிட்ட நீ வச்சிருக்க அந்த 100 ரூபா நோட்டை கொடுத்துருன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஆப்ரஹாமும் ஓகேன்னு சொல்றாருங்க. இங்க இன்ஸ்பெக்டர் சிவாவோட நம்பரை ட்ராக் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்ப ட்ராக் பண்ணதுல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கடைசியா அவர் லொகேஷன் காமிக்கிறது என்னன்னா பெரம்பூர் பெரியார் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ராஜாவும் நிலாந்தா பைக்ல வந்து நம்ம சிவாவோட போனை கரெக்டா அந்த பெரியார் பிரிட்ஜ் ஆத்துக்குள்ள போட்டிருக்காங்க. அப்ப கிருபாகரனும் நம்ம ஆப்ரஹாம் கிட்ட ஏன் நீ வரங்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஆப்ரஹாமும் சப்போஸ் நடந்தது எல்லாத்தையும் சொன்னா ஓ மேல சந்தேகப்பட்டு ஒன்ன போட்டு தள்ளிடுவான், அது மட்டும் இல்லாம ஏன் மேலையும் அவன் சந்தேகப்படுவான்றாருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்ச நம்ம ஆப்ரஹாம் போட்டோவை பார்த்து திருச்சி கமிஷனரோ நம்ம இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றாருங்க. ஆப்ரஹாமா ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், அவங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க, அதுல நானும் இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த டீம்ல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ஆனா அந்த டீம்ல இருக்கிற 15 பேரும் இப்போ உயிரோட இல்ல. ஆப்ரஹாமோ ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் இருந்தாதான் வெளியே வருவான், எந்த ஆப்ரேஷனா இருந்தாலும் தனியாவே முடிச்சிருவான். இதனால நிறைய பேரோ அவரோட முகத்தையே பார்த்தது கிடையாது. நிறைய ஹை ப்ரொஃபைல் மர்டர்ஸ் அவர் பண்ணிருக்கிறதுனால அவரை என்கவுண்டர் பண்றதுக்காகவே 15 என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. கடைசியா ஆப்ரஹாமோ ஒரு பெரிய பிசினஸ் மேனை ஹோட்டல்ல கொல்றதுக்காக வந்ததுன்னு அவங்களுக்கு தகவல் கிடைக்குது. உடனே அவங்களும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. ஆனா ஆப்ரஹாமோ அந்த 15 என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டையும் அந்த பிசினஸ் மேனையும் அங்கேயே கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியமும் வரல, அவரும் ரொம்ப நாளா இன்ஆக்டிவா இருந்தாருன்னு சொல்றாருங்க. இங்க ஆப்ரஹாமும் நம்ம கிருபாகர்ட்ட இருந்து கார் கீயை வாங்கிட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன் தம்பியை தேடுறதுக்கு நீ ட்ரை பண்ணு, அதே மாதிரி நானும் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மெடிக்கல் கிட்ட நிறுத்துறாரு. அங்க கத்தியை காட்டி மிரட்டி ஒருத்தர்கிட்ட இருந்து டேப்லெட்ஸை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கத்தியை வச்சு அவர் கழுத்தறுத்து கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இங்க வீட்டுக்கு வர ராஜாவும் நிலாவும் நீலவேணி கிட்ட இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபையும் அவங்க பையனையும் நம்மளாலதான் கடத்தி வச்சிருக்கிற விஷயத்த சொல்றாங்க. இதனால நீலவேணியும் அவங்கள எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும்ன்றாங்க. அவங்க எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவங்க கிளாஸ்ல கராத்தே கத்துக்கிட்டு இப்ப போலீஸா இருக்கிற கௌதமோட வீட்டுக்கு நம்ம ராஜா கிளம்பி போறாருங்க. இங்க ஆப்ரஹாமும் பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முத்துக்குமார்னு ஒரு போலீஸை கடத்தி அடிச்சு விசாரிச்சதுல இன்ஸ்பெக்டர் உண்மையா நம்ம கிருபாகரோட தம்பியை கடத்தலன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஆப்ரஹாமும் அந்த போலீஸை கொண்டுட்டு அங்க இருந்து நேரா நம்ம நிலாவோட வீட்டுக்கு தாங்க வராரு. அப்ப வீட்டுக்குள்ள சேர் உடைஞ்சிருக்கிறத பார்த்து அந்த 6 பேரும் இங்கதான் வந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ற நம்ம ஆப்ரஹாம் நீலவேணி கிட்ட அவங்கள என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நிலாவோ இவனும் அந்த குரூப்பை சேர்ந்தவன் தான், இவன் மூலமா அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபும் பையனும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றதுனால நம்ம நீலவேணியும் கதவை சாத்திட்டு டிவியோட சவுண்டை கூட்டிட்டு 2 பேருமே சேர்ந்து ஆப்ரஹாம் கூட ஃபைட் பண்றாங்க. ஆனா ஆப்ரஹாமும் நம்ம நிலாவை முதல்ல அடிச்சு போட்டுறாருங்க. இந்த சமயத்துல நம்ம ராஜாவோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவரோ பைக்ல போயிட்டு இருக்க நம்ம ராஜாவுக்கு போன் பண்ணி உங்க டிவி சவுண்டை குறைங்கன்னு சொல்றாரு. இது மூலமாவே அங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு
தெரிஞ்ச உடனே மறுபடியும் வீட்டுக்கு வர நம்ம ராஜாவோ அங்க நம்ம ஆபிரகாமோ அவங்க ஒய்ஃப் நீலவேணியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இதுக்கப்புறம் ராஜாவோ ஆபிரகாம் கிட்ட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஆபிரகாமோ கிச்சன்ல இருக்கிற மாவை எடுத்து நம்ம ராஜாவோட கண்ணில் தூவிட்டு அந்த இருக்கிற பேனை எடுத்து நம்ம ராஜாவோட தலையில பயங்கரமா அடிச்சிடுறாருங்க. இதனால அவர் கீழே விழுந்துடுறாருங்க. இந்த நேரத்துல ஆபிரகாமோ கத்தி எடுத்து வந்து தரையில கிடக்குற நம்ம நீலவேணியோட கழுத்தையே குத்தி கொல்லான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நீலவேணியோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆபிரகாமோட கையை பிடிச்சி தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க வர நம்ம ராஜாவோட தம்பிக்கும் கராத்தே தெரியும் போல இருக்கு. அவரும் நம்ம ஆபிரகாம் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அவர் விரலையே உடைச்சு விட்டுறாருங்க. இதனால ஆபிரகாமோ கத்தி எடுத்துட்டு அவரை வெட்ட வராரு. அப்ப கீழே இருந்து எதிக்கிற நம்ம ராஜாவும் நீலவேணியும் சேர்ந்து நம்ம ஆபிரகாம அடிச்சு போட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஆபிரகாம கட்டி போட்டுட்டு அவர்கிட்ட விசாரிச்சதுல அவரும் நம்ம இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபும் பையனும் மறைச்சு வச்சிருக்க இடத்த சொல்லிடுறாருங்க. இதனால நிலாவும் ராஜுவும் கையில கிளவுஸ போட்டு நேரா பைக் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற நம்ம கிருபாகரோட ஆட்களை எல்லாத்தையுமே கொன்னுட்டு கடைசியில கிருபாகரனையும் கொல்ல போறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் நம்ம வருணோட மேனேஜரோ அந்த 100 ரூபா நோட்டை வாங்குறதுக்காக அங்க வராரு. உடனே ராஜாவும் நம்ம கிருபாகரனையும் அந்த மேனேஜரையும் அடிச்சு கட்டி போட்டுட்டு அவங்க கிட்ட விசாரிச்சதுலதான் உங்க வீட்டுக்கு தேடி வந்த சிவாவோட பர்ஸ்ல இருக்கிற 100 ரூபா நோட்டு மூலமா தான் அவங்களுக்கு 1000 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. அதனால கண்டிப்பா உங்களை தேடி வருண் வருவாரு. அந்த 1000 கோடி ரூபாய் மூலமா தான் அவங்க கீழக்காடுல 7000 கோடிக்கான ப்ராஜெக்ட பண்ண போறாங்கன்ற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால ராஜாவோ வீட்டுல இருக்கிற அவங்க தம்பிக்கு போன் பண்ணி புதைச்சிருக்கிறதுல சிவாவோட பர்ஸை மட்டும் எடுக்க சொல்றாரு. அவரும் எடுத்து பார்த்ததுல அவங்க சொன்ன மாதிரியே அந்த 100 ரூபா நோட்டு இருக்குங்க. அப்ப நிலாவோ இந்த 100 ரூபா நோட்டு கிடைக்கிறது மூலமா அந்த கிராமத்தை சேர்ந்த 1300 பேர் சாக போறாங்கன்னா இந்த 100 ரூபா நோட்டு கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்றதுனால நம்ம ராஜாவோ நம்ம கிருபாகரனையும் அந்த மேனேஜரையும் கொண்டுறாருங்க. இதுக்கப்புறம் நிலாவோ போலீஸ் ஆபீசரோட ஒய்ஃபையும் ஒரு பையனையும் ரூமுக்குள்ள கட்டி வச்சிருக்கதா பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு போன் எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு கரெக்டா அந்த டோருக்கு அடியோ வழியா அந்த போனை உள்ள எறிறாங்க. அப்ப உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபோ கண்ட்ரோல் ரூம் கிட்ட அவங்க இருக்கிற இடத்த ஷேர் பண்ணதுனால அவரோட ஹஸ்பண்டும் அவங்க போலீஸ் டீமும் வந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் நியூஸ்ல வருணோட மேனேஜர் இறந்து போன விஷயத்த கேள்விப்படுற அந்த கீழக்காடு ஏரியாவோட அரசியல்வாதியோ நம்ம வருணுக்கு போன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும் உங்களுக்கு அனுப்ப வேண்டிய பணம் ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கு, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. அவரும் ஒரு நாளுக்குள்ள நீங்க பண்ணலன்னா இந்த ப்ராஜெக்டை மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோ அவங்க டீம் கிட்ட நம்ம கிருபாகரனோட தம்பியை தூக்குனவன் தான் கிருபாகரனையும் அவங்க ஆட்களையும் போட்டு தள்ளியிருப்பான். அதனால அந்த இன்சிடென்ட் நடந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க கலெக்ட் பண்ண போறதுக்கு முன்னாடியே போலீஸ் பேர்ல நம்ம வருணோட ஆட்களோ அந்த சிசிடிவி கேமரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்க்கோ அங்க இறந்து போனவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தவிர வேற யாரும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கலங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு ராஜாவோ அவங்க ஒய்ஃப் நீலவேணி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப ராஜாவோட தம்பியோ நம்ம நிம்மதியா இருக்கணும்னா நம்ம வருணை போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்றாரு. இதனால கட்டி போட்டு வச்சிருக்கிற நம்ம ஆபிரகாமை இழுத்துட்டு போய் ஏற்கனவே 6 பேரை ஒரு குழி தோண்டி புதைச்சிருப்பாங்களே அந்த குழியை கொஞ்சம் மறுபடியும் தோண்டிட்டு அதுக்குள்ளேயே உயிரோட நம்ம ஆபிரகாமை போட்டு புதைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வருணும் அவங்க கலெக்ட் பண்ண சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும் போது அதுல அந்த ஏரியாவில் 6 வண்டி தாங்க போயிருக்குது. அதுல நீலாவும் ராஜாவும் போயிருக்கிறத பாக்குற அப்பாவும் பொண்ணுமா இருக்கிற அவங்க நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால மத்த 5 பேரை தூக்க சொல்லிடுறாரு. அந்த 5 பேரை தூக்கிட்டு அடிச்சு விசாரிக்கும் போதுதான் அதுல ஒருத்தரும் நான் அந்த பக்கமா போகும்போது ஒரு இடத்துல பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு, எட்டி பார்த்தா நம்ம ராஜாவும் நிலாவும் தான் அந்த ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு இருந்ததா சொல்றாருங்க. இதனால வருங்க புடிச்சு வச்சிருக்க அந்த 5 பேரை கொன்னுட்டு நிலாவோட ஃபேமிலியை போட்டு தட்டிட்டு அவங்க கிட்ட இருக்கிற 100 ரூபா நோட்டை வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு கும்பலையே அனுப்பி வைக்கிறாரு. போற அவங்களோ கதை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. ஆனா அங்க நீலவேணியும் நம்ம ராஜாவோட தம்பியும் தான் இருக்காரு. அவங்க 2 பேருமே சேர்ந்து வந்த கும்பல் இருக்கிற எல்லா ஆட்களையும் அடிச்சு தள்ளிடுறாங்க. அதே நேரத்துல வருணோட வீட்டுக்கு வர நம்ம ராஜாவும் நிலாவும் வருணோட ஆட்களை எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு கடைசியில வருணை அடிக்க வராங்க. அப்ப வருணும் முதல்ல நம்ம நிலாவை அடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிலாவும் நம்ம ராஜாவும் சேர்ந்து வருணை அடிச்சு போட்டுறாங்க. இதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம நிலாவோ இந்த 100 ரூபா நோட்டு மூலமா 1300 பேர் இறக்க போறாங்கன்னா அந்த 100 ரூபா நோட்டு இருக்கவே கூடாது, எரிச்சிருங்கன்னு போன் பண்ணி அவங்க சித்தாப்பா கிட்ட சொல்லிடுறாரு. உடனே அவங்க சித்தாப்பாவோ நம்ம ஆபிரகாம் கண்ணு முன்னாடியே தான் அந்த 100 ரூபா நோட்டை எரிச்சு போட்டுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ராஜாவோ கடைசியா நம்ம வருண் கிட்ட சொல்லிட்டு வருணை போட்டு தள்ளிடுறாருங்க. இதுக்கப்புறம் கான்ஸ்டபிளோ இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம தேடிக்கிட்டு இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வருணோட ஆட்கள் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம வருணோட மேனேஜரை கிருபாகரன் கொன்னதுனாலதான் வருணோட ஆட்களோ கிருபாகரனையும் அவங்க ஆட்களையும் கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால வருணை பிடிச்சா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம
அவனுக்கு தெரிய வரும்ன்றாங்க. இந்த நேரத்துல தான் இன்ஸ்பெக்டருக்கோ வருணை கொன்னுட்டாங்கன்னு தகவல் வருதுங்க. இதுக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு நிலாவோ அவங்க சித்தப்பாவோட மெடிக்கல் ஷாப்பை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிவியில போடுற நியூஸ்ல 3 மாசம் ஆயும் நம்ம வருணும் அவங்க ஆட்கள் இறந்து போனதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாதனால அந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்திரதா சொல்றாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.